தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அசென்ச்சர்லேருந்து இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அசென்ச்சர் ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அசென்ச்சரோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்தோடனையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸோட நேம் பொறுத்தளவுக்கு சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜாபை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் தாங்க. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் 2 ஏரியாவில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 0 to 1 year 11 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்காக தான் ஜாபே கொடுத்துருக்காங்க. சேலரி 3,44,200 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் ஆனம். ஒரு 28,683 ரூபா இதில் போட்டிருக்கபடி உங்களுக்கு சேலரி இருக்கும். இதோட உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் சேர்க்கும்போது ஒரு 32,000 ஒரு 33,000 ஸ்டார்டிங் சேலரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. என்னென்ன கிராஜுவேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் இந்த டிசிப்ளினில் முடித்த கிராஜுவேட்ஸும் போஸ்ட் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, எம்ஏ, எம்காம் முடித்தவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எனி இயர் பாஸ்ட் அவுட் டில் 2024னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் பாஸ் ஆகிருக்கலாம். உங்கள் டிகிரி வந்து நீங்கள் 2010 முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கல. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸோ அரியர்ஸோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் போர்டிங் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரியர்ஸ் இருந்து கிளியர் பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரியே 2 வருஷத்துக்கு மேலே கெரியர் கேப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசென்ச்சர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் லாஸ்ட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு அவங்க எந்த ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சென்னை, கோயம்புத்தூரில் கொடுத்தாலும் ஒருவேளை பெங்களூருக்குலாம் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கும் போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபோட ப்ராசஸை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இமெயிலில் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான இன்வைட் வரும். இதில் மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, 10 நிமிஷம் இந்த டெஸ்ட் இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே அட்டன் பண்ணலாம். இதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 50 மினிட்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இங்கிலீஷு, கிரிட்டிக்கல் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட்டை முடித்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த 2வது எக்ஸாம்குள்ளே போயிடுவீங்க. இது மொத்தம் உங்களுக்கு 90 நிமிஷம். இதில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து காக்னேட்டிவ்லையும் 40 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல்லையும் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், காமன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் கேட்குறாங்க. அடுத்து சீடோ கோடு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து 3வது ஒரு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டு. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் இந்த கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கும் ஒரே லாகின்லேயே டக்குன்னு அடுத்தடுத்து அப்ளை பண்ணி எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம். 3வது உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டுக்கு தனியாக மெயில் அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டென்ஸ் மாஸ்ட்ரி, ஒகாபுலரி, ஃப்ளூயன்சி, ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த 3 அசஸ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு இந்த அப்ளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லைனா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அசென்ச்சர் ஜாபு. இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்க.